அட்வொகேட் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பேரனும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மகனுமான உதயநிதி அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நேற்று சட்டப்பேரவையில் பேசும்போது திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்த விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த தேர்தல்களையும் சரி, இதற்கு முன்னே நீங்கள் சந்தித்த தேர்தல்களையும் சரி தான், இப்போது சந்தித்த தேர்தலையும் சரி தான், கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட மட்டும்தான் நீங்கள் களம் கண்டீங்க அப்படிங்கிறதும் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் உங்களால் தனித்து ஒரு தேர்தல்லையாது மக்களை நேரடியாக சந்திச்சு இதுதான் எங்கள் கொள்கை, எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி உங்களால் தைரியமாக நின்று மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடிஞ்சுதா? முடியலையே. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த 2 வருடங்களில் மக்களை நேரடியாக சந்திச்சு எனக்கு நீங்கள் வாக்களிங்க, உங்களுக்கு மாற்றத்தை தாரோம் அப்படின்னு சொல்லி மக்களும் பெருவாரிய மக்கள் அதை ஏற்று 35% வாக்குகளும் 108 தொகுதிகளையும் வென்று பெரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட உங்கள் கட்சியை நீங்கள் இணைச்சி கம்பேர் பண்ணி பேசிக்கிறத விட கேவலம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க. நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து கூட்டணி இல்லாமல் உங்களால் ஒரு தேர்தலையும் சந்திக்க முடியாது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். உங்களோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு தலைவர் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுவே கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் நீங்கள் இந்த 59 தொகுதிகளை வென்றீங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்பவும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி அமைக்கும் போதும் சரி தான், எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி தான், இப்பவும் சரி தான், கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக ஒரு 0. திமுகவோட வாக்கு சேதம் என்னங்கிறத தனித்து களம் கண்டா தானே தெரியும். உங்களால் இதுவரைக்கும் தனித்து களம் காண முடிஞ்சுதா? ஏன் உங்களால் காண முடியல? ஏன்னா மக்கள் உங்களை தொடச்சி எரிஞ்சிருவாங்கிற பயம். சிறுபான்மை மக்களையும் சரி தான், அடித்தட்டு மக்களையும் சரி தான் ஏமாற்ற நோக்கத்தோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி பேசுறது. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை பண்ணுவோம் அதை பண்ணுறோம், ஆட்சிக்கு வந்தது பண்ணுறது ஃபுல்லாக ஊழல். எங்கள் தனிச்சு இருந்தால் நம்மளை செருப்பால் அடித்து விரட்டிடுவாங்கிற ஒரு பயம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகம் ஒரு பந்தய குதிரை, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நொண்டி குதிரை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு இந்த பதிவு மூலமாக சொல்கிறேன். நன்றி.